500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். இது பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இலங்கை கண்டியில் இருந்து சஷ்டி விரதத்திற்காக தமிழகம் வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணி கேதீஸ்வரன் கடந்த வெள்ளிக்கிழமை மதுரைக்கு விமானம் மூலம் வந்த அவர் நாளை மறுநாள் இலங்கை புறப்படுகிறார். இந்த நிலையில் 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டது தம்மை போன்ற சுற்றுலா பயணிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் வந்திருக்கிறேன். anybody can't help us. How can we manage? நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்து உங்கள் ஊர் காசு டேக்ஸ் பட்டி வாங்கிட்டு பட்டினியாக நின்றுட்டு போகணுமா? ஃபாரின்லேருந்து வந்து உங்கள் ஊர் நீங்கள் வீட்டிலேருந்து சாப்பிட்ருவீங்க, நாங்கள் எங்கே போய் சாப்பிட்றதா? கையில் காசும் வச்சுக்கிட்டு ஆட்டோவுக்கும் போக முடியாமல் சாப்பிட்றதுக்கும் முடியாமல் காசும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறோம். கையில் காசு இல்லாட்டி பிரச்சனை கிடையாதுங்க, காசை வச்சுக்கிட்டு தானே நிற்கிறோம். கொண்டு வந்த பணத்திற்கு உரிய முறையில் விமான நிலையத்தில் வரி செலுத்தி இருந்தாலும் அதனை செலவழிக்க முடியாமல் அவதிப்பட்டு வருவதாக வேதனை தெரிவித்துள்ளார் கேதீஸ்வரன். தம்முடைய கடவுச்சீட்டு மற்றும் விமான நிலையத்தில் பணத்தை மாற்றிய சீட்டுடன் இதுவரை 4 வங்கிகளுக்கும் சென்றும் பணத்தை மாற்றித்தர அதிகாரிகள் மறுப்பதாக கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஏர்போர்ட்லேயே 3743 rupees டேக்ஸ் பே பண்ணி தான் வாங்கினோம் காசு. உங்கள் ஊர் காசு வந்து நாங்கள் கள்ளத்தனமாக வாங்கலைல்ல, நாங்கள் உங்கள் ஊர் காசை வச்சுருக்கிறோம். ஆனால் காசு வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாமல்ல நிற்கிறோம். காலையிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பேங்க்கு போயிருப்பேன். ஒரு மணித்தேரம் க்யூவில் நின்று ஒரு பேங்க்லையும் காசு தராங்கல்ல. ஸ்பெஷலி ஃபாரினர்ஸ், உங்கள் ஊருக்காருக்கு கள்ள நோட்டு மாற்றுறாங்க, ரைட்டு, கள்ள பணம் வச்சுருக்காங்க, கருப்பு பணம் வச்சுருக்காங்க, நீங்கள் ஓகே. ஃபாரினர்ஸ்க்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் பண்ணலாம்ல. கருப்பு பணம், கள்ள ரூபாய் நோட்டுகளை ஒழிக்க இந்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கையை வரவேற்றாலும் அது தங்களை சிரமத்துக்கு உள்ளாகி இருப்பதாக இந்தியாவுக்கு சுற்றுலா வந்துள்ள வெளிநாட்டு பயணிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் தங்களது தூதரகங்கள் தங்களுக்கு உதவ முன்வரவில்லை எனவும் அவர்கள் கூறுகின்றனர். 4 hours today just to change only 4,000 rupees. How do I get to meet up with my assignment? In the house where I'm staying, the house owner asked us to pack out, that he wants to renovate the house on Friday, which is tomorrow. And I've secured a new apartment, and the apartment I have to pay deposit of 40,000 rupees. Now, how will I meet up to pay? And the house owner insists we must leave tomorrow. So you can see that the situation is extremely frustrating. So we're just carrying it to India, and then when we heard the news that our 500 and 1,000 rupees are no longer being used, so we are left in a mess. Because every single shop, we went to mall, there's one Phoenix mall we went to near Potis and Saravanas or whatever, we have went everywhere and no one will accept our money at all. Even food we can't have. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மூலம் அந்நிய செலாவணி இந்தியாவிற்கு கிடைக்கும் நிலையில் அவர்களின் குறைகளை தீர்க்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.